இவ அவதானே குருக்களோட பொண்ணு. பேப்பர்ல இவ போட்டோ தானே வந்தது. இந்த உலகம் உன்னை அசிங்கப்படுத்த முயற்சி பண்ண சொல்லிட்டு தோக்கடிக்கவும் முயற்சி பண்ண. ஆனா நீ தோல்வியை ஒத்துக்காத. யாருக்கும் எதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமூகமா இருந்தாலும் சரி, உலகமா இருந்தாலும் சரி, இல்ல நானா இருந்தாலும் சரி. ஒண்ணு மட்டும் மறந்துடாத, நீ சக்தி. சக்தி என்னைக்கும் பலவீனமாக கூடாது. ராமு, கொஞ்சம் சீக்கிரமா ஓட்டு. சரிங்கண்ணா. ராமு, நீ வண்டியை நிறுத்த, நான் ஓட்டுறேன். ஐயோ வேணாண்ணா, நீங்க வண்டி ஓட்டக்கூடாது. சிவா வண்டி ஓட்டக்கூடாது, சிவா ஸ்காலர்ஷிப் கொடுக்க கூடாது, சிவா இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சிவா எதையுமே செய்யக்கூடாது. இன்னொரு விஷயம் இருக்கு, சிவா சக்திக்கு எதுவும் ஆக விட மாட்டான். இவ தைரியத்தை பாத்தியா? என்னை பத்தி யாராவது சும்மா ஏதாவது சொல்லிட்டா கூட அதை நினைச்சு நான் வீட்டை விட்டு வெளியே கூட வர மாட்டேன். ஆனா இவளை பாரு, வெக்கம் கெட்டு போய் வெளியே திரியுதா. நில்லு மந்த்ரா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாம்ல? என்னாச்சுக்கா? ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா எனக்கு தெரியும் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீ நல்ல விதமா தீர்த்து வச்சிருவ. அடியே முட்டாள், உன்னோட எல்லா பிரச்சனைக்குமே பெரிய காரணம் நான் தான். அப்போ எப்படி நானே தீர்த்து வைப்பேன்னு நீ இப்படி நினைக்கிற? இங்க பாருங்கக்கா, ஒரு தங்கச்சி ஒரு அக்காவோட கஷ்டத்தை தீக்கலனா வேற யாரு தீப்பாங்க? என்னன்னு சொல்லுங்கக்கா. யார பத்திக்கா உங்களுக்கு பேசணும்? அது வந்து அந்த பொண்ணு இருக்கல்ல, சக்தி. சொல்லுங்கக்கா. இங்க பாருமா, உனக்கு தான் நல்லா தெரியும்ல என் மனசுல எது இருந்தாலும் நான் உன்கிட்ட தான் சொல்லுவேன்னு. எல்லார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்ல. இங்க இங்க யாராவது பாத்துருவாங்க. நீ என் கூட வாயே. அந்த சக்தி அன்னைக்கு வீட்டுக்கு வந்தால, அப்ப அவ என்ன வந்து பார்த்தா. உங்களோட ட்ரஸ்ட் இருக்குல்ல, அது வருஷா வருஷம் 5 பசங்களை தேர்ந்தெடுக்கும். நீங்க மட்டும் இதுல சைன் பண்ணீங்கன்னா கடைசியில இருக்கிற அந்த 5வது ஸ்லாட் அது எனக்கு கிடைச்சிரும். அவ ஸ்காலர்ஷிப் ஃபார்ம்ல சைன் வாங்கணும்னா அப்ப நான் தான் அவளை உன்கிட்ட அனுப்பி வச்சேன். ஒருவேளை இவங்க அந்த சக்தியை ஏற்கனவே பாத்திருக்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஞாபகம் இருக்கா? அவ வந்து உன்னை பார்த்தால. அது சரி, அவதான் இந்த பொண்ணா? சக்தி சண்முகம். நீங்க தான் அவளை என்கிட்ட அனுப்புனீங்கன்னு நான் எப்படி மறந்தேன்னு தெரியலையே. இங்க பாரு, சக்தி இந்த வீட்டுக்கு அவளோட ஃபார்ம்ல சைன் வாங்குறதுக்காக தான் வந்தா. ஆனா பாவம் எப்படியோ அவ மேல இப்படி அபாண்டமா பழி விழுந்துச்சு. ஏன்னா அவ இந்த வீட்டுக்கு வந்த காரணத்துல எந்த தப்புமே இல்ல. ஆனா என்ன ஆச்சுன்னு தான் தெரியல, பிரச்சனை இவ்ளோ பெருசாயிடுச்சு. அதோட இப்ப என் புள்ளைய கூட பெருசா குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னால மட்டும்தான் முடியும். இது எல்லாம் தடுக்க உன்னாலதான் முடியும். எனக்கு நல்லா புரியுது. என் புள்ள உன்னை எதிர்த்து பேசுனது ரொம்ப பெரிய தப்புதான். அதோட எனக்கு இன்னொன்னும் தெரியும், உனக்கு சிவாவை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால அவன் அப்படி பண்ணது உனக்கு கஷ்டமா இருந்திருக்காது. அப்படி இல்லல்ல? கண்டிப்பா இல்லக்கா. அந்த விஷயத்தை நான் எப்பவோ மறந்துட்டேன். ஆனா அந்த சக்தியை பத்தி நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்னதும் நான் இமீடியட்டா கிளம்பி வந்துட்டேன்க்கா.
நான் கையில பென்னு கூட கொண்டு வந்தேன். நேரா போய் சைன் பண்ணிடலாம்னு நினைச்சேன். நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையே போதும்னு நினைச்சேன். ஆனா நான் அங்க போய் பார்த்தா அவ அங்க இல்லவே இல்ல. அதுக்கப்புறம் தான் அவ சிவாவோட ரூம்க்கு போனதே எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கிளாஸ் பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப டிஸ்பிரிட்டா இருப்பாங்கக்கா. பெரிய ஆள் ஆகிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. இல்ல எனக்கு தெரியும். சக்தி அந்த மாதிரிலாம் இல்ல. அவளோட வெகுளித்தனம், அவளோட அப்பாவித்தனம், அவளோட நல்ல எண்ணம் அவளோட முகத்துல நல்லா தெளிவா தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம சரி, அப்ப ஒரு வேலை பண்ணலாம். தனியா எங்கேயாவது போய் பேசலாம். ஏன் சொல்றேன்னா, அந்த சக்தியோட விஷயத்துல வீட்ல ரொம்ப பெரிய கலவரமே ஆயிடுச்சு. அதோட சிவாவும் இவ்ளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் மாமாவோட பேச்சையே மீறி அந்த சக்தியை தேடி போயிருக்கான். நாம இப்படி பேசுறத ஒருவேளை மாமா கேட்டுட்டாருன்னா, அதனால நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க உங்களோட ரூமுக்கு போங்க, நான் அங்க வரேன். அதுக்கப்புறமா நாம அங்க பேசலாம். அண்ணா வண்டி இதுக்கு மேல போகாதுண்ணா. பரவாயில்ல, நான் இதுக்கு மேல நடந்து அட போய்க்கிறேன். வேணாண்ணா, வேணாம். தனியா வேணாண்ணா. நந்து அண்ணன் கூட இல்ல. நான் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, என்ன நானே பாத்துக்க முடியும். நீ வண்டியை பாத்துக்கோ. அண்ணா வேணாண்ணா, சொல்றத கேளுங்க. பேசாம இரு. சக்திங்கிறவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? தெரியாது. அண்ணா, சக்தி சண்முகம் எங்க இருக்காங்க தெரியுமா? தெரியாது. வெக்கம் கெட்டவளா இருந்தா ரொம்பலாம் உழைக்க வேண்டாம். ஆனா ஏழை பொண்ணை மடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாகணும். சரி, வா போய் பாப்போம். இவகிட்ட வேலை ஈஸியா முடியுதான்னு பார்க்கலாம். அண்ணா, சக்தி சண்முகம் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? நீங்க பேப்பர்ல வந்தவர் தானே? நீங்க அவ அட்ரஸ் யா கேக்குறீங்க? இந்த பேப்பர்ல வந்துச்சு அவ அட்ரஸ் உங்ககிட்ட சொல்லியா? அப்படியே ஆரம்பிச்சிட்டீங்களா? உனக்கு லக்கியா? அமைதியார் சிவா, அமைதியார் சிவா, அமைதியார் சிவா, அமைதியார். ஐயோ சின்னண்ணி, ஒருவேளை அந்த பொண்ணு எல்லார்கிட்டயும் போய் நீங்க அவ ஃபார்ம்ல சைன் பண்ணணும்னா கால்ல விழ சொன்னீங்கன்னு சொல்லிட்டா, அவ தலையில தண்ணி ஊத்துனீங்கன்னு சொன்னா, இந்த மொத்த பிரச்சனையும் சுத்தி வளைச்சு உங்க தலையில வந்து விழும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அடடா, இன்னைக்கு எப்படி சிவாவோட ஹெட்லைன்ஸ் வந்துச்சோ அந்த மாதிரி நாளைக்கு உங்களோட ஹெட்லைன்ஸ் வந்துச்சுன்னா, நீங்க நிம்மதியா தூங்கணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். அதோட மந்திரா மாதிரி மருமகளை எல்லாம் வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். இப்படி வந்தா என்ன பார்த்தா அவ்ளோ பலவீனமான ஆள் மாதிரியா இருக்கு. காயத்ரி அன்னைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அவங்க யார்கிட்டயாவது சொல்லிட்டா அவங்க பேச்சு யார் கேட்பாங்க? அதுவும் சரிதான். எப்படி வீட்டுக்குள்ள குப்பை தொட்டிய நாம மறைச்சு வைப்போமோ அந்த மாதிரி தானே அவங்கள இங்க வச்சிருக்காங்க. ஆனா குப்பை ரொம்ப நேரம் தொட்டிலேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அத சுத்தம் பண்ணிதான் ஆகணும். இல்லனா நான் தடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நேரம் வந்தாச்சு, இந்த வீட்டு குப்பையை எல்லாம் சுத்தம் பண்ணணும். அப்படின்னா அதாவது விஷயம் என்னன்னா, காயத்ரி அக்கா வீட்ல அமைதியா இருந்த வரைக்கும் அவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா கொஞ்ச நாள் அவங்க சில தப்ப செஞ்சுகிட்டே இருக்காங்க. அவங்களாலதான் அந்த சக்தி சிவாவோட ரூமுக்கு போயிருக்கா. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்லையும் என்ட்ரி கிடைச்சது. அவங்களாலதான் அந்த சிவா சக்திக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறத அவனோட மிஷனா நினைச்சிட்டான். அதனாலதான் அவனுக்கு அவ்வளோ தைரியம் வந்திருக்கு. என்னை விட அவன் தான் பெரிய ட்ரஸ்டின்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னான். அவங்கள விட பெருசு இல்ல, எல்லாரும் விடவும் பெருசு. சீஃப் ட்ரஸ்டி நான் தான், மெயின் மெம்பர். இவ்ளோ தப்பு பண்ணிருக்கிறதுனால தண்டனைய கொடுத்துதானே ஆகணும்.
அவங்கள சும்மா விட மாட்டேன். அவங்களுக்கு எந்த விதத்துல சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த விதத்துல புரிய வைக்கணும். ஆனா எப்படி? அதோட இந்த வேலையை யார் செய்வா? நீங்களா? சீ, என்ன நீங்க என்ன பார்த்து கேக்குறீங்க? நான் என்ன அவ்வளவு சீப்பானவளா? என்னால அப்படியெல்லாம் செய்ய முடியாது. என்னால யோசிக்க மட்டும்தான் முடியும். அப்படின்னா இந்த வேலையை யார் செய்ய போறா? பயம். பயமே இந்த வேலையை செய்யும். பயம் வந்துடுச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வாயை மூடிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுதா? அட பிரமாதம் அண்ணி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அண்ணி? பொதுவா சொல்லுவாங்க, கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாதுல்ல, அதனாலதான் அவரு அம்மாவை உருவாக்குனாராம். அதே மாதிரி கெட்டதும் எல்லா இடத்துலயும் இருக்கவே முடியாது, அதனாலதான் கடவுள் சாட்சாத் உங்களை உருவாக்கி இருக்காரு. அட அட. எனிவே, நான் காயத்ரி அக்கா ரூமுக்கு அவங்க கூட பேசுறதுக்காக போறேன். நீங்க இப்ப என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும்ல? அட இந்த பொண்ணு தானே? குருக்கள் பொண்டாட்டியோட மானத்தை இவ வாங்கிட்டான். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லாம இருக்கதே நல்லது. சொன்னேன். அண்ணா, ஒரு இன்ஹேலர் கொடுங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி. அட நீங்களா மேடம்? ஒருவேளை உங்களுக்கு எமர்ஜென்சி ஆயிருந்தா வேற ஏதாவது தரவா? இன்ஹேலர் போதும் ப்ளீஸ். ஆ ஆ. சேஞ்ச். சேஞ்சா? அட சேஞ்ச் எதுக்குமா? நீ வேணும்னா மொத்த பணத்தையும் வாங்கிக்கோ. இந்த இன்ஹேலர் உனக்கு நான் ஃப்ரீயா தரேன். ஆனா பேப்பர்ல ஒரு விஷயத்தை பார்த்தனே, அதோட ஒரு சாம்பிளை காட்டினா போதும். மரியாதை கெட்டுடும். எனக்கு மட்டும் என் சித்தப்பா பத்தின கவலை இல்லாம இருந்தா நான் அடிக்கிற அடியில நீ மூச்சு விட முடியாத அளவுக்கு ஆயிருப்பேன். ஓ அப்படியா? சேஞ்ச் கொடுங்க. மூச்சு விடுறதுக்கு இந்த இன்ஹேலரை நீ வச்சுக்கோ. இங்க பாருடா, இவ இங்க விழுறாளே. பொண்ணுங்க எல்லாம் இரும்பு பெட்டி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. திறந்து வச்சா எல்லாம் களவு தான் போகும். இந்த பொண்ணுதான் குடும்ப மானத்தையே கெடுத்து வச்சிருக்காளே. இந்த ஊருக்கு எல்லாரும் சாமி கும்பிட தான் வருவாங்க. ஆனா அந்த குருக்களோட அண்ணன் பொண்ணு இந்த ஊர்ல இருந்துகிட்டே இந்த அநியாயம் பண்ணியிருக்கான். தலை எழுத்து. இந்த கன்றாவையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கே. வாங்க போலாம். இப்ப சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? ரொம்ப நாள் கழிச்சு நாம 2 பேரும் இப்படி தனியா உட்காந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, நான் உன்கிட்ட சக்தியை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். அவ தப்பானவ இல்ல, நம்ம புள்ளையும் தப்பானவ இல்ல. ஆனா அக்கா, ஒரு பொண்ணு ஒரு பையனோட ரூமுக்கு தனியா போனானா அப்போ உண்மையிலேயே அவ சீப்பானவ தானே? இல்லம்மா, அதாவது எனக்கு புரியுது. ஆனா ஆக்சுவலா நான் தான் நந்து கிட்ட சொன்னேன். எப்படியாவது சக்தி வேலையை முடிச்சு கொடுன்னு நான் தான் சொன்னேன். ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நந்து அவளை சிவா கிட்ட அனுப்பியிருக்கலாமே. என்ன அக்கா, நீங்க எவ்வளவு வெகுளியா இருக்கீங்க. யார் சொன்னாலும் அப்படியே நம்பிடுறீங்க. நம்ம பையனோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு அவனை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்கிற இடத்துல இருந்தே பணக்காரங்களுடைய ரகசியங்களையும்
அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரிஞ்சுப்பாங்க. ஐயோ இல்ல, சக்தி கண்டிப்பா அந்த மாதிரி இல்ல. இந்த விஷயத்தை என்கிட்ட யார் சொன்னா தெரியுமா? யாரு? என் சிவபெருமானே சொன்னாரு. அந்த பொண்ணோட பாதம் இந்த வீட்ல பட்ட உடனேயே எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா? இந்த வீட்டோட தொலைஞ்சு போன சந்தோஷம் திரும்பி வந்த மாதிரி இருந்தது. அதுவும் 6 வருஷம் கழிச்சு முத முறை என் பையன் என்கிட்ட பேசினான். சிவா உங்ககிட்ட பேசினானா? ஆமா, ஆனா நேரடியா பேசல. ஆனா எந்த புள்ளைக்கு தன்னோட அம்மா கிட்ட எந்த தொடர்பும் இல்லாம இருந்துச்சோ, அம்மாவை பார்க்க கூட மாட்டானோ, அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிற உணர்வு கூட இல்லாம இருந்தானோ, 6 வருஷம் கழிச்சு, முழுசா 6 வருஷம் கழிச்சு அவன் என்னுடைய தாய் பாசத்தை மதிச்சான். அதுவும் என்ன, நான் தான் அவனோட வாழ்க்கைய முழுமையா மாத்தின குற்றவாளி. அப்படி இருந்தும் அவன் மறுபடியும் என்ன அம்மான்னு மதிச்சான். இதுக்கெல்லாம் சக்தி தான் காரணம். ஆனா ஏன்னு தெரியல, சக்தி தப்பு செய்வான்னு என் மனசால ஏத்துக்கவே முடியல. போதும். இந்த வீட்டுல யாராலையாவது தப்பு செய்ய முடியும்னா அது நீ மட்டும்தான். இந்த வீடு நாசமா போறதுக்கு நீ ஏதாவது பெற வச்சியா என்ன? மறுபடியும் சிவாவை எதுக்காக நீ நாசமாக்கணும்னு நினைக்கிற? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு உனக்கு தோணி இருக்கு. ஆனா அந்த பொண்ணு இந்த வீட்டோட பேரை மண்ணோட மண்ணாக்கிட்டான். உன்னோட ஆசைகள் எல்லாம் இன்னும் நிறைவேறலையா? இந்த வீட்டை ஒரே அடியா நாசம் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டியா என்ன? இங்க பாரு, நீ இந்த வீட்டு சந்தோஷத்தை ஏற்கனவே பறிச்சிட்ட. மிச்சம் இருக்கிறது இந்த பேர் மட்டும்தான். அதையும் மண்ணோட மண்ணாக்கணும்னு நினைக்கிறியா? அதையும் அழிக்கணும்னு நினைக்கிறியா என்ன? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னால மட்டும்தான் இந்த வீட்டுக்கும் சிவாவுக்கும் ரொம்ப அசிங்கம் ஏற்பட்டிருக்கு. உன்னை நான் என்ன பண்றேன்? மாமா ப்ளீஸ் இருங்க. இதுல அக்கா மேல எந்த தப்பும் இல்ல. அந்த பொண்ணு எப்படி சிவாவை அவளோட வலையில சிக்க வச்சாலோ அதே மாதிரி தான் அக்காவையும் சிக்க வச்சிருக்கா. நீங்க அக்காவை குறை சொல்லாதீங்க ப்ளீஸ். நீ குறுக்க வராத. ஆனா மாமா தள்ளி போன்னு சொல்ல. சாரிக்கா.
இந்த வீட்டு கதவுங்க எல்லாம் ஏன் சவுண்ட் ப்ரூஃப் இல்லைன்னு தெரியல. இப்ப சத்தம் ஆரம்பிச்சிடும். 1 2 3. பிரமாதம் சின்ன அண்ணி, வா. நம்மள நோக்கி வர அம்ப வேற ஒருத்தர் பக்கம் திருப்பி விடுற திறமை உங்களால மட்டும்தான் அண்ணி முடியும். ஆமா, கதை முடிஞ்சது. இப்ப அடுத்தது புள்ளதான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாக்கா, எனக்கு இப்படி எல்லாம் செய்யறது சுத்தமா பிடிக்காது. ஆனா இவங்க தான் என்ன சும்மா இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது என்னோட புள்ள கிரீஷ் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இவங்களோட அழிவு கதையை எழுதிதானே ஆகணும். இனிமே சிவாக்கு சொந்தமான எல்லாமே என் பையனுக்கு கிடைக்கும்.